குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்தமே ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிகரத்தை நோக்கி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூன்றாம் இடத்தின் காரகத்துவங்கள். மூன்றாம் இடத்தை கொண்டு, மூன்றாம் இடத்தில் உள்ள கிரகங்களை கொண்டும் அதன் மூலமாக நம்ம என்ன அனுபவிக்கலாம்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். மூணாம் இடம் பொதுவா ஒரு காரிய வெற்றியை சொல்லுங்க. அதுபோல சிற்றின்பத்தில் நாட்டம், ஒருத்தவங்களுடைய வேலைக்காரர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து அடைக்கலமாகறத தெரிஞ்சுக்கலாம். நம்மகிட்ட என்ன பொருள் நிரந்தரமா இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். ஒருவருடைய ஆற்றல், உடன் பிறந்தவர்களை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நோயின்னு பார்த்தோம்னா, காது சம்பந்தப்பட்ட நோய், காதில் போடுற நகை சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல நம்ம வீட்டில் சாப்பாட்டு பாத்திரம், ஒருவருடைய வீரதீர செயல்கள், அடிமையாக இருந்தாலும் அதில் மேன்மையாக இருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். துணிச்சல் மிக்கவராக இருப்பாங்க, நல்லா பொறுமையாக இருப்பாங்க. ஒரு வேலையை கொடுத்தோம்னா நல்லா திட்டம் போட்டு செய்வாங்க. இடம் விருத்தி ஆகும், இடத்தினால லாபம் கிடைக்கும். ஒருத்தருடைய கழுத்து, தந்தையோட மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கடன், ஒருத்தருடைய தேக ஆரோக்கியம், சண்டை குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிலர் முதலாளியாக இருப்பாங்களா, எப்படிப்பட்ட முதலாளியாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நண்பர்கள், நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன தூரமாக பயணம் போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த மூன்றாம் இடத்துடைய காரகத்துவம் நம்ம எடுத்துக்கிறணும். கண்டுபிடிப்புகள் முழுவதும் டெலிஃபோன், செல்போன், ரேடியோ, டிவி, போஸ்ட் ஆஃபீஸு, வாகனங்களில் பிரச்சாரம் செய்பவர், பத்திரிகையாளர்கள், அறிவிப்பாளர்கள், தூதுவர், விமானம், பாதையோரம் தங்கியிருப்பாங்க பாருங்க, அவங்க இசை ஞானத்தை பற்றியும் இதில் தெரிஞ்சுக்கலாங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரகத்துவம் கூடிக்கிட்டே இருக்கு. அனுபவம் ரீதியாக ஜோதிடர்கள், ஜோதிட வல்லுநர்கள் தங்களுடைய அனுபவத்தை வைத்து சிறப்பான முறையில் இந்த மாதிரி காரகத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மூன்றாம் இடமானது தைரியஸ்தானம். இந்த மூன்றாம் இடமானது தைரிய வீரியஸ்தானம், காரியஸ்தானம், சகோதரஸ்தானம், போகஸ்தானம் என்றெல்லாம் சொல்லப்படுதுங்க. இந்த ஸ்தானத்திற்கான காரகத்துவம் பெறும் கிரகம் செவ்வாய்ங்க. மூன்றாம் இடத்துக்கான காரக கிரகம் செவ்வாய். சகோதரர்கள், தைரியம், வீரதீர செயல்கள், இதெல்லாம் மூன்றாம் இடத்தை கொண்டு பார்க்க முடியும். முதல்ல செவ்வாயின் நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த செவ்வாய் எங்க இருக்காரு, அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, இல்லை சுப கிரகங்களுடன் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரான்னு பார்க்கணும். அதுபோக மூலத்திரிகணம், கேந்திர ஸ்தானங்கள் எது இருக்காரான்னு பார்க்கணும். பொதுவாக மூன்றாம் இடம் பாவ கிரகங்களின் ஆக்கிரமிப்புகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாவ கிரகங்கள் போய் உள்ள உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மூன்றுக்குரியவனும் செவ்வாயும் நல்ல ஸ்தானங்களில், அதாவது அந்த மூன்றாம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் நல்ல இடங்கள்ல இருக்கணும், வீக் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மூன்றாம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருந்தா அந்த ஜாதகருடைய இளைய சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க. ரெண்டாவது, அவர்களால இந்த ஜாதகர் நல்ல பலன்களை பெற முடியும். மூன்று கூடியவன் கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. மூன்றாம் வீட்டு அதிபதி கெட்டு போயிடுச்சு, இல்லை 6, 8, 12 மறையுதுன்னு வச்சுக்கோங்க. 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் அங்கே போய் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அத்தோட செவ்வாயும் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகருக்கு இளைய சகோதரர்கள் இருப்பது, அவங்களுக்கு இளைய சகோதரர் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கஷ்டப்பட்டு வாழ்கிற மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க. மூன்றாம் இடம் பொதுவாக ஒரு துர்ஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது அது நல்லா இல்லாத இடம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதை முழுமையாக அப்படி சொல்ல முடியாது. 3, 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள் எல்லாமே ஏற்கனவே சொன்னது போல மறைவு ஸ்தானங்கள் தான். இதில் மூணாம் இடம் பாதி மறைவு ஸ்தானமாக வச்சுக்கிறணும். மூன்றாம் இடம் கீர்த்தி, வீரதீரம், போகம், வீரியம் போன்ற நல்ல விஷயங்களுக்கும் காரகம் வகிக்குது. அதை
சாணாதிபதி, அந்த இடத்துடைய சாணாதிபதி என்ற அடிப்படையில் வந்து 3 கூடையவன் வந்து முழுமையாக கெட்டு போயிட்டாருன்னா அவ்வளவு நல்லது இல்லைங்க. இதில் வந்து ஆயுள் பாவத்தை ஆராயும் போது என்ன செய்கிறாங்கன்னா 3ஆம் இடத்தையும் பார்த்து ஆக வேண்டியிருக்கு. ஆயுள் ஸ்தானம் வந்து 8ஆம் இடமா இருந்தாலும் 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாகிறது எது? 3ஆம் இடம். அதனால 3ஆம் இடம் வந்து ஆயுளுக்கு காரகத்துவம் வந்து வாங்கியிருக்கு. அவருக்கு 8 கூடையவன், 3 கூடையவன், லக்னாதிபதி ஆகிய அனைவரும் பலவீனமா இருந்தால் அந்த ஜாதகம் வந்து சின்ன வயசுலேயே வந்து குறிப்பா வந்து அற்ப ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சிறு வயதில் மரணத்தை காணக்கூடிய ஜாதகமா இருக்கும். 3ஆம் இடத்துக்குரிய காரக கிரகம் செவ்வாய் தான், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 3ஆம் வீட்டில் வந்து ஒரு சுப கிரகம் இருக்கணும் அல்லது பார்க்கணும். அவன் அப்படி பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நல்ல அண்ணன் தம்பிகள் சகோதரர்கள் கிடைப்பாங்க. அத்தோடு அவர் வந்து ஒரு தைரியசாலியா இருப்பார். 3ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து 3ஆம் வீட்டை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 3ஆம் வீட்டுடைய பலன் வந்து அதிகமாகும். சரி, இவங்க 2 பேரும் ஒரு பாவ கிரகத்துடன் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாவ கிரகம் வந்து இந்த 3ஆம் வீட்டில் அமருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உடன் பிறந்தவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும். 3ஆம் வீடு வந்து ஒரு பெண் கிரகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது 3ஆம் வீட்டில் பெண் கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகருக்கு வந்து அவருக்கு அப்புறம் பெண் சகோதரிகள் பிறப்பாங்க. அதுபோல ஒரு ஆண் கிரகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது ஆண் சகோதரர்கள் பிறப்பாங்கன்னு எடுத்துக்கிறோம். 2 பேருமே 2 வர்க்கமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இளைய சகோதரரும் சகோதரிகளும் இருப்பார்கள். 3ஆம் வீட்டோடு அந்த 3ஆம் வீட்டு அதிபதியோடு செவ்வாயும் 8இல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடன் பிறந்தவர்களுக்கு கஷ்டங்க. அதே சமயத்தில் செவ்வாய் வந்து கேந்திரம், கோணம் அல்லது உச்சம் ஆட்சியில் இருந்தால் உடன் பிறந்தவருக்கு நன்மை உண்டுங்க. சூரியன் வந்து 3ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மூத்த உடன்பிறவர்களுக்கு மூத்த சகோதரர்களுக்கு கஷ்டம். சூரியன் 3ல இருந்தா மூத்த சகோதரர்களுக்கு கஷ்டம். சனி 3ல இருந்துச்சு வச்சுக்கோங்க, இளைய சகோதரர்களுக்கு கஷ்டம். இப்ப மேசம் வந்து 3ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க, சாதுக்களின் நண்பனாக இருப்பாங்க, தெளிந்த அறிவும் ஒழுக்கம் இருக்கும் அவங்கள்ட்ட, தெளிவான அறிவோட ஒழுக்கமாகவும் இருப்பாங்க, ஆச்சாரமா வாழணும்னு நினைப்பாங்க. குறிப்பிட்ட கால அளவுலயே நல்ல மிகப்பெரிய வித்வானா மாறிடுவாங்க. அவங்க அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய வெகுமதிலாம் இவங்களுக்கு கிடைக்கும். ரிஷபம் வந்து 3ஆம் இடம்னு வச்சுக்கோங்க, அவங்க அரசாங்கத்துக்கு அரசாங்கமே அவங்கள விரும்புற மாதிரி இருப்பாங்க. மிகப்பெரிய பலசாலி, நல்ல புகழுடையவங்க, வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளுக்கு கூட நிறைய பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுப்பாங்க, நிறைய புண்ணியங்களை பெறுவாங்க, நல்ல கவித்துவம் உள்ள கவிஞராக இருப்பாங்க. இவரை வந்து எல்லாரும் போற்றும் அளவுக்கு வாழ்வார் இந்த ஜாதகத்தார். இப்போ 3ஆம் இடம் வந்து மிதுனமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நிறைய வாகனங்கள் மீது வந்து டிராவல் பண்ணுவாங்க, எல்லா விதமான வாகனங்களையும் டிராவல் பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடுவாங்க, உண்மையை மட்டுமே பேசுவாங்க, உண்மையானவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, உண்மையாக நடந்துக்கிடுவாங்க. அவங்க சில நேரங்களில் இவர்கள் செய்யும் சாதனையை வந்து அரசாங்கமே பாராட்டும். இப்போ 3ஆம் இடம் கடகமானாலும் வச்சுக்கோங்களேன், 3ஆம் இடம் கடகம்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, கூட்டு வியாபாரம் செய்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, விவசாயம் செய்வாங்க, அதுபோல் புராணங்களை கேட்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, புராண கதைகளை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, எப்பவுமே நல்ல எண்ணத்தோடு வாழ்வாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து செல்வ செருக்குன்னு சொல்லுவோம்ல, அகங்காரமாக இருப்பாங்க. அடுத்து சிம்மம் வந்து 3ஆம் இடமா இருந்துச்சு வச்சுங்களேன், அவங்க வந்து நல்ல வீரனா இருப்பாங்க, ஆனா அவர்களுடைய நண்பர்கள்லாம் துஷ்டர்களா இருப்பாங்க, நல்ல பணக்காரனாகவும் இருப்பாங்க, நல்ல சாப்பாட்டு பிரியரா இருப்பாங்க, அதுபோல பாவம் புண்ணியம்லாம் பார்க்க மாட்டாங்க, பாவம்னா என்னன்னு கேட்பாங்க, நல்ல பேச்சாற்றல் உடையவங்களா இருப்பாங்க, அதுபோல கடுமையான சொற்களை சொல்லுவாங்க. ஆனா இவங்கள்ட்ட எப்பயுமே கர்வம் இருக்காதுங்க. அடுத்து கன்னி வந்து 3ஆவது இடமா இருந்துச்சு வச்சுங்களேன், கன்னி ராசி உங்களுக்கு 3ஆவது இடமா இருந்துச்சு வச்சுங்களேன், அவங்க சாஸ்திரம், நல்ல கலை ஈடுபாடு, நல்ல குணமுள்ளவங்களா இருப்பாங்க, நிறைய பேர் அவங்கள பாராட்டுவாங்க, அதிகமாக தெய்வ பக்தி அவங்கள்ட்ட இருக்கும், குருவுக்கு நல்ல விசுவாசமா இருப்பாங்க. அடுத்து துலாம் வந்து 3ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசி ஒரு ஜாதகருக்கு 3ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து கெட்ட நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க, எங்கேயாவது அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சுபாவம் உள்ளவங்களா இருப்பாங்க, நிறைய ஆசைப்பட்டு இந்த ஆசைக்காக அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு சொந்தமா இருக்கிற சொத்து அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும். இப்ப விருச்சகம் வந்து 3ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அவர்களை சுற்றி வந்து வெறும் கெட்டவர்களுடைய நட்பு இருக்கும் அவங்களுக்கு, கெட்டவர்களே நட்பு இருக்கும் அவங்களுக்கு, எங்க போனாலும் பிரச்சனை பண்ணிடுவாங்க, செய் நின்றினா என்னன்னு கேட்பாங்க,
காரணம் இல்லாமல் சண்டை போடுவாங்க. அவங்க அந்த மாதிரி சண்டை போடுறவங்க கூட தான் அவங்க இருப்பாங்க. அடுத்து தனுசு வந்து 3ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு மரியாதை மிக்க நபராக இருப்பாங்க. நல்ல திறமை மிக்க குணம் வச்சிருப்பாங்க. நல்ல திறமைகளை கொண்டவங்களா இருப்பாங்க. இனிமையான குரல்ல பேசுவாங்க. அவங்கள பார்த்தாலே மற்றவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க. தர்மகர்த்தாவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து காவல்துறை, இராணுவத்துல இருந்தாங்கன்னா நல்ல புகழ் பெறுவாங்க. அவங்க சொந்த பந்தங்களோட நல்ல சொத்துக்களுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு. இப்போ மகரம் வந்து 3ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சாதுவா இருப்பாங்க. அழகா இருப்பாங்க பார்க்கிறதுக்கு. நல்லவர்களுடன் சேருவாங்க. தெய்வத்து மேல அதிக பற்று வச்சிருப்பாங்க. பெரிய பணக்காரனவும் இருப்பாங்க. நல்ல புலமை பெற்றிருப்பாங்க. இப்போ கும்பம் வந்து 3ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எந்த நேரமும் சாமி, விரதம், யாகம் இப்படின்னே தெய்வ காரியங்களை ஈடுபடுவாங்க. மிகப்பெரிய குருமார்களை தேடி போய் அவங்கள்ட்ட பழகுவாங்க. இவங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கும். ரொம்ப பொறுமையாகவும் இருப்பாங்க. நல்ல உண்மையானவர்களாகவும் இருப்பாங்க. சிலர் வந்து இசை ஈடுபாடோடு அதுல புகழ் பெற்று விளங்குவாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு தீய நட்புகளும் கிடைச்சிரும். அவங்க கூட நல்லா பழகுவாங்க. இப்ப மீனம் வந்து 3ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நல்ல பணக்காரனா இருப்பாங்க. நிறைய சொத்துக்களை சேர்த்துக்குவாங்க. நல்ல புண்ணியம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல பெரும் புண்ணியம் செஞ்சவங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கள தேடி போறவங்களுக்கும் அவங்கள்ட்ட உதவி கேட்கறவங்களுக்கும் மன மகிழ்வோடு செய்வாங்க. இவர் போல யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஜாதகக்கார மீண்டும் 4ஆம் பாவத்துடன் சந்திப்போம்.